ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டகி. முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 19. பகவான் வாமனதேவர் பலி மகாராஜாவிடம் யாசித்தல் என்னும் தலைப்பில் பதம் 40. தத் யதா விருக்ஷ உன்மூலக சுஷ்யதி உத்வர்த்ததே அச்சிராத் ஏவம் நஷ்டான்ருத சத்ய ஆத்மா சுஷ்யேன்ன சம்சய. வேர்ட் பை வேர்ட் மீனிங். தத் ஆகவே, யதா அதுபோல், விருக்ஷ ஒரு மரம், உன்மூல வேரோடு பிடுங்கப்படும், சுஷ்யதி உலர்ந்து போகிறது, உத்வர்த்ததே கீழே விழுந்து விடுகிறது, அச்சிராத் மிக விரைவில், ஏவம் இவ்விதமாக, நஷ்டம் அன்றுத தற்காலிகமான உடல், சத்ய உடனடியாக, ஆத்மா உடலும், சுஷ்யதே உலர்ந்து விடுகிறது, ந இல்லை, சம்சய எந்த சந்தேகமும். டிரான்ஸ்லேஷன். வேருடன் பிடுங்கப்பட்ட மரம் ஒன்று உடனடியாக கீழே சாய்ந்து உலர்ந்துவிட துவங்குகிறது. அதை போலவே பொய்யென்று ஒப்புக்கொள்ளப்பட்ட உடலை ஒருவன் பராமரிக்கவில்லை என்றால், அதாவது பொய் பிடுங்கி எறியப்படுமானால், உடல் உலர்ந்து விடுவது நிச்சயம். பர்பட் பை ஸ்ரீல பிரபாத். ஜெய் ஸ்ரீல பிரபாத். இது சம்பந்தமாக ஸ்ரீல ரூபகோஸ்வாமி இவ்வாறு கூறுகிறார். பிராபஞ்சிகதயா புத்யா ஹரே சம்பந்தி வஸ்துன முமுக்ஷுபி பரித்யாகோ வைராகியம் ஃபல்கு கத்யதே. பொருள்கள் கிருஷ்ணரோடு எப்படி சம்பந்தப்பட்டுள்ளன என்பதை அறியாமல் அவற்றை துறப்பவன் முழுமையற்ற துறவு பூண்டவன் என்று பக்தி ரசாமிர்த சிந்து கூறுகிறது. இந்த ஜட உடல் பகவத் சேவையில் ஈடுபடுத்தப்படும் போது அதை ஜட உடல் என்று ஒருவன் கருதக்கூடாது. சில சமயங்களில் ஆன்மீக குருவின் ஆன்மீகமான உடல் தப்பாக புரிந்து கொள்ளப்படுகிறது. ஆனால் பிராபஞ்சிகதயா புத்யா ஹரி சம்பந்தி வஸ்துனா என்று ஸ்ரீல ரூபகோஸ்வாமி உபதேசிக்கிறார். அதாவது, பகவான் கிருஷ்ணரின் தொண்டில் முழுமையாக ஈடுபடுத்தப்பட்டுள்ள உடலை பௌதிகமானது என்று எண்ணி அதை அலட்சியப்படுத்தக்கூடாது. அப்படி செய்பவன் பொய்யான துறவை மேற்கொண்டவன் ஆவான். உடல் சரியாக பராமரிக்கப்படவில்லை என்றால் மலர்களையும் பழங்களையும் இனிமேல் பெற முடியாத வேருடன் பிடுங்கப்பட்ட ஒரு மரத்தைப் போல அது கீழே சாய்ந்து உலர்ந்துவிடும். ஆகவே வேதங்கள் பின்வருமாறு கூறுகிறது. ஓம் இதி சத்யம் நேதி அன்ருதம் தத் ஏதத் புஷ்பம் ஃபலம் வாச்சோ யத் சத்யம் சகேஸ்வரோ யசஸ்வி கல்யாண கீர்த்திர் பவிதா. புஷ்பம் ஹி ஃபலம் வாச்சக சத்யம் வததி அதைத்தன் மூலம் வாச்சோ யத் அன்ருதம் யத் யதா விருக்ஷ ஆவிர் மூலக சுஷ்யதி ச உத்வர்த்தத ஏவம் ஏவான்ருதம் வதன் ஆவிர் மூலம் ஆத்மானம் கரோதி ச சுஷ்யதி ச உத்வர்த்ததே தஸ்மாத் அன்ருதம் ந வதேத் தயேத து ஏதேன. இதன் பொருள் என்னவென்றால், பரமசத்தியத்தின் ஓம் தத் சத் என்னும் பரமசத்தியத்தின் திருப்திக்காக உடலின் உதவியுடன் செய்யப்படும் செயல்கள் தற்காலிகமானவை அல்ல. உண்மையில் அத்தகைய செயல்கள் நித்தியமானவை ஆகும். ஆகவே உடலை முறையாக பராமரிக்க வேண்டும். உடல் நிலையற்றது என்பதால் அதை ஒருவன் புலிக்கு இரையாக்கவோ அல்லது எதிரியால் கொல்லப்படும்படி செய்யவோ கூடாது. உடலை பாதுகாக்க எல்லா முன்னெச்சரிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 19. பகவான் வாமனதேவர் பலி மகாராஜாவிடம் யாசித்தல் என்னும் தலைப்பில் பதம் 40 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரி போல்.